செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரீகன் இணைந்திருக்கிறார். ரீகன், தற்போதைய நிலை என்ன? முழுமையான விவரங்களை வழங்கலாம். தேர்வு முறைகேடு சம்பவத்திற்கு பொறுப்பேற்று பிரதமர் மோடி மற்றும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோர் பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணியாக சென்று பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் எம்பிக்கள் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள், எம்பிக்கள் என அனைவரையும் டெல்லி போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டதை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அருள்ராஜ் தலைமையில் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்திய அரசுக்கு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். தொடர்ந்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் சாலை மறியல் தொடர்ந்ததால் 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை கைது செய்து பேருந்துகளில் ஏற்றி தனியார் மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். இச்சம்பவத்தால் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரீகன்.